ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள். எரேமியா 18:6. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. குயவன் கையில் நீங்களும் நானும் களிமண்ணாயிருக்கிறோம். குயவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அந்த குயவனுடைய சித்தத்திற்கு களிமண்ணாகிய நாம் இணைந்து இசைந்து கொடுப்போமானால் அவர் நம்மை அழகான அருமையான ஒரு பாத்திரமாய் வணைய விரும்புகிறார். ஒரு குயவன் இப்படியாக பாத்திரத்தை செய்யும்படியாக 2 நிலத்திடம் செல்கிறார். முதல் நிலத்திடம் போய், எனக்கு கொஞ்சம் மண் வேணும், நான் உன்னை எடுத்துக்கிட்டுமான்னு கேட்குறார். அப்போ அந்த நிலம் கேட்குது, எதற்காக, என்ன பண்ணுவேன்? இப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன்னை எடுத்துன்னு போயிட்டு அழகாக க்ளீன் பண்ணி உனக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாவற்றையும், கல் குச்சி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எடுத்து போட்டுட்டு நான் உன்னை உன்னை வந்து நல்லா சுத்தப்படுத்தி தண்ணீர் ஊற்றி நல்லா உன்னை அடித்து மிதித்து நான் ஒரு சக்கரத்தில் வச்சு உன்னை சுற்றி உன்னை ஒரு பாத்திரமாய் வணையும் பொழுது அங்கும் இங்கும் தட்டி அதுக்கப்புறம் உன்னை எடுத்து வெயிலில் காய வச்சு உன்னை நெருப்பில் சுட்டு நான் உன்னை அழகுபடுத்துவேன். அப்போ நீ நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போ அந்த களிமண் சொன்னான், ஐயோ நான் வேணாம், போய் வேறு யாருன்னா எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த விவசாயி போய் அடுத்த ஒரு நிலத்துக்கிட்ட கேட்குறாராம். அப்போ அந்த நிலத்தில் இருக்கிற அந்த மண் சொன்னிச்சு, என்ன எடுத்துக்கொண்டு போங்க. அப்போ அந்த குயவன் அந்த மண்ணை எடுத்துகிட்டு கொண்டு வந்து அழகான ஒரு பாத்திரத்தை உருவாக்கி, ஒரு பூ ஜாடியை உருவாக்கி, ராஜானுடைய அரண்மனையில், ராஜானுடைய அந்த அரண்மனைக்கு முன்பதாக, அவருடைய அந்த அந்த ஆசனத்திற்கு முன்பதாக வைத்தார்களாம். வரவங்க போகிறவங்க எல்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம், அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சில நாளுக்கு பிறகு திரும்பவும் அந்த குயவன் அந்த முதலாவது கேட்ட அந்த மண்ணுக்கிட்ட போய் கேட்டான், இப்போ ஒரு வேலை இருக்குது, உன்னை நீ கொடுக்குறியா, வரியான்னு கேட்கும்போது, என்ன வேலைன்னா, ஒன்றும் இல்லை, உன்னை எடுத்துக்கொண்டு போய் நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சு உன்னை அழகு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னான், அப்போனா நான் வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த குயவன் அந்த களிமண்ணை எடுத்துக்கொண்டு வந்து பாழடைஞ்சு கிடக்கிற பாத்ரூம்னுடைய தண்ணீர்கள் எல்லாம் வெளியே வர அந்த பைப்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கிற அந்த இடத்துல அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த களிமண்ணை எடுத்து பயன்படுத்தினாங்களாம். அப்போ அந்த களிமண் ஒவ்வொன்று அழுதுச்சான், ஐயோ என்னை இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான இடத்துல, வாசனை வீசுகிற இடத்துல என்னை வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீ தானப்பா சொன்ன உன்னை எதையும் செய்யக்கூடாது, உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படி தான் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்ம ஒரு களிமண்ணாக நாம் அவருடைய கைகளை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை அழகாக வணைய விரும்புகிறார். ஏதோ ஒரு நாள் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரம் அல்ல. நம்ம வீட்டுகளில் பார்க்கும்போது வருஷத்தில் ஒரு முறை இல்லை 5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு எடுத்தும்போது பயன்படுத்துகிற பாத்திரங்கள் உண்டு. ஆனால் தினந்தோறும் பயன்படுத்துகிற பாத்திரங்களும் உண்டு. ஆண்டவர் உங்களை தினந்தோறும் பயன்படுத்துகிற, அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் தேவன் வணைய விரும்புகிறார். அப்போ உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு சில நேரத்தில் கஷ்டங்கள் வரும். கிறிஸ்தவர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏன் இப்படி இருக்குது, நீ சர்ச்சைக்கு போகிறீங்க ஏன் இப்படி இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு சில போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும், கடன் பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும், போராட்டங்கள் வரும். இவைகள் எல்லாம் மத்தியிலும் நம்ம கர்த்தருடைய கைகளில் களிமண்ணை போல இருக்கும்போது அவர் இவைகள் நடுவில் நம்மை பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, தட்டி, அழகுபடுத்தி நம்மை அழகான ஒரு பாத்திரமாய் வணைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டுடைய கையில் களிமண்ணாக இருப்போமா? நம்முடைய சித்தத்துக்கு அல்ல, அவருடைய சித்தத்திற்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய கைகள் எங்களை களிமண்ணாய் மாற்றுங்க அப்பா. உம்முடைய சித்தத்திற்கு எங்களை வணைந்து ஆண்டவரே, கோடிக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.